முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் போஸ் தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். இந்த தொடர் தாக்குதல் மற்றும் கைது சம்பவத்தினால் ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, காரைக்கால் தொடர்ந்து அச்சமடைந்துள்ளன. இந்நிலையில் இன்று சற்று முன் கூடிய ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் தங்களது தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஒரு வார காலத்துக்கு இலங்கையில் உள்ள 53 மீனவர்கள் மற்றும் 9 விசைப்படகுகளை மீட்டு தர மத்திய மாநில அரசு இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மட்டுமல்லாது தொடர்ந்து தாக்குதலுக்கு ஆளாய் வருவதால் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். அப்படி ஒரு வார காலத்துக்குள் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று ராமேஸ்வரத்தில் மத்திய அரசினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த மீனவர்களை மத்திய அரசு உடனே வெள்ளிக்கிழமைகளை மீனவர்களையும் படகையும் மீட்டு தரணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கேரளா மீனவன், இத்தாலியில் உள்ள கேரள மீனவன் சுடப்பட்டால் குரல் கொடுத்த இந்த மத்திய அரசு 30 வருட காலமாக இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டு சுடப்பட்டு இறந்து கொண்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழக மீனவர்கள் மீது அக்கறை காட்டாதது கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. உடனே மத்திய அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு தரணும். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும். இந்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டு தரக்கூடிய இந்த மீனவ தொழில் தொடர்ந்து நலிவடைந்து வருகின்றது. வருங்காலத்தில் மீனவ சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருக்கவே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தி உள்ளதாக இந்த ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இனிமேலாவது இந்த மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரியமாக மீன்பிடித்த இடத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதால் அவருடைய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் மகேஸ்வரன். இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களில் 34 பேரை இலங்கை அரசு விடுவித்துள்ளது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் இன்று இரவு கரை திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதன்கிழமை சிறைபிடிக்கப்பட்ட 19 மீனவர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை.